والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையில் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு படைத்த இறைவனை மட்டும் நின்று வணங்கி வழிபடக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை முழுமையான முறையிலே கண்ணியம் செய்யக்கூடிய நன்மக்களாகவும் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக புதுமறையாம் அல் குர்ஆனை 22வது அத்தியாயத்தில் 32வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை யார் சங்கை செய்கிறாரோ, கண்ணியம் செய்கிறாரோ, அவர் இறையச்சம் உடையவர் என்று அந்த வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அதே அத்தியாயத்தில் 30வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ. அல்லாஹ்வினால் எவைகளெல்லாம் சங்கை செய்யப்பட்டதோ, அல்லாஹ் எவைகளை சங்கை செய்து வைத்திருக்கிறானோ, அவைகளை யார் சங்கை செய்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறந்தவர் என்று ஒரே அத்தியாயத்தில் ஒரே கருத்தை 2 தடவைகள் அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் எவை, அவைகளை நாம் எப்படி சங்கை செய்ய வேண்டும், சங்கை செய்தால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய கூலிகள் என்ன, அவைகளை சங்கை செய்வதற்கு பதிலாக அவமரியாதை செய்தால், கண்ணிய குறைவாக நடந்து கொண்டால்
அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய தண்டனைகள் என்ன, இம்மையிலும் மறுமையிலும் என்ன தண்டனைகளை தருவார் என்பதை உலக பொதுமறையாம் அன்குரானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இஸ்லாத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் எவை, அவைகளுக்கு நாம் எப்படி சண்டை செய்ய வேண்டும் அதை அறிந்து கொள்வது எனக்கும் உங்களுக்கும் உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் அது கட்டாய கடமை. அதை தெரிந்தால்தான் சண்டை செய்ய முடியும். நெருப்பு சுகம் தெரிஞ்சாதான் நெருப்புல நாம கைய வைக்க மாட்டோம். மின்சாரம் நம்மை தூக்கி எரியும் என்று தெரிந்தால்தான் அதிலே நாம் கையை வைக்க மாட்டோம். மின்சாரம் சாக்கடிக்காது, நெருப்பு சுடாது என்று தெரியாதவர்கள் தான் அதிலே கையை கொண்டு வைப்பார்கள். அதை போன்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் எவை, அவைகளை நாம் அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் மீதும் கட்டாய கடமை என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, ஒரு நாளைக்கு 5 முறைகள் பாங்கு சொல்லப்படுகிறது. காபத்துல்லாவாக இருந்தால், மதீனத்துல் முனவ்வராவாக இருந்தால் 6 நேரங்களுக்கு பாங்கு சொல்லப்படும். தஹஜ்ஜுக்கு அங்கே பாங்கு சொல்லப்படுகிறது. நம்ம பகுதிகளில் தஹஜ்ஜுக்கு பாங்கு கிடையாது, பாங்கு சொல்வது இல்லை. இப்ப 5 நேரங்கள் பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம். பாங்குக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். பாங்கு சொல்றாங்க பாருங்க முஅzzீன்கள், அந்த முஅzzீன்களுக்கும் நாம் சங்கை செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழுகின்றோம். 5 நேர தொழுகை என்பது மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். அந்த தொழுகைகளையும் நாம் மதிக்க வேண்டும். தொழுகை நடத்துகின்ற இமாம்களையும் நாம் சங்கை செய்ய வேண்டும். அதுவும் மார்க்கத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. கண்ணியமான ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கின்றோம், அதுவும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். தான தர்மங்கள் செய்கின்றோம், கடமையான ஜக்காத்தை நாம் கொடுக்கின்றோம், உம்ரா செய்கின்றோம், ஹஜ்ஜி செய்கின்றோம், அகீகா கொடுக்கின்றோம், உருஹியா கொடுக்கின்றோம், துர்கட்சி பிறைகளே உலுத்தியா கொடுக்கின்றோம், குர்பானி அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்கின்றோம். ஹஜ்ஜிலே உம்ராவிலே சஃபா மர்வாவிற்கு மத்தியிலே சடை செய்கின்றோம். சஃபாவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம், மர்வாவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம். அரபாவிலே தங்குகின்றோம், ஷைத்தானுக்கு கல் எறிகின்றோம். இவைகள் எல்லாம் மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். காபத்துல்லாஹ்வுடைய அந்த ஒரு மூலையிலே, இந்தியாவை நோக்கி இருக்கின்ற அந்த மூலையிலே ஒரு கல் பதிக்கப்பட்டிருக்கிறது, ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லுகின்றோம். அதுவும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். ஜம்சம் தண்ணீர், அதுவும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். தல்பியா கூறுகின்றோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதுவும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். குர்ஆனை ஓதுகின்றோம், தௌராத், இன்ஜீல், ஜபூர் வேதங்கள், அதுவும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். அல்லாஹ்வை திக்ர் செய்கின்றோம், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கின்றோம். அதே நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்று சொல்கின்றோம். அல்லாஹ்வை திக்ர் செய்வது அனைத்துமே மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். 2 பெருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். 2 பெருநாளும் மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். அதே நேரத்திலே ஒட்டகையை நாம் குர்பானி கொடுக்கின்றோம். இந்த ஒட்டகையும் மார்க்கத்தின் அடையாள சின்னம். உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்கள் மார்க்கத்தின் அடையாள சின்னம். நபிமார்கள், மலக்குமார்கள், அதே நேரத்திலே பெண்கள் அணியக்கூடிய புர்கா, பர்தா மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள். இப்படியாக மார்க்கம் மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களை பட்டியல் போட்டுக் கொண்டே இருக்கின்றன. இவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நாம் அறிந்து அவைகளுக்கு நாம் சங்கை செய்ய வேண்டும். பாங்குக்கு நாம் எப்படி சங்கை செய்கிறது? ஒரு காலம் இருந்தது, பாங்கு சொல்லுகின்ற சப்தம் கேட்ட உடனே ஆண்களும் பெண்களும் என்ன செய்வாங்கன்னா தலையில தொப்பியை தூக்கி போட்டுக்கிடுவாங்க. தொப்பி கிடைக்காம என்ன செய்வாங்க தெரியுமா? வாரியில் குச்சியை ஒடிச்சு காதுல வச்சுக்கிடுவாங்க.
இதுதான் சங்கை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுவல்ல சங்கை. பாங்கு சொல்லப்பட்டால் முஅத்தின் எதை சொல்கிறாரோ அதை நான் திரும்பவும் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பதில் சொல்லுகின்றார், அல்லாஹ் மட்டும்தான் பெரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது நாமும் அதே வார்த்தையை திரும்ப சொல்லணும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் 4 முறையை சொல்ல வேண்டும். அவர் அடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நாமும் அதே வார்த்தை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நாமும் அதே வார்த்தை. ஹய்ய அலல் ஸலாஹ், ஹய்ய அலல் ஃபலாஹ், இதை சொல்லும் போது மாத்திரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாங்குக்கு பதிலாக சொல்வதுதான் பாங்குக்கு நாம் செய்யக்கூடிய சங்கை. ஒரு காலகட்டம் இருந்தது, வீடுகள்ல ரேடியோக்கள்ல பாட்டு பிடிச்சுட்டு இருந்தோம். பாங்கு சத்தம் கேட்டவன என்ன செய்வாங்க தெரியுமா? ரேடியோவை ஆஃப் ஆக்கிடுவாங்க, டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்புறமா ஒரு காலம் வந்தது, சவுண்ட குறைச்சி வச்சுக்கிடுவாங்க. இப்ப எப்படி தெரியுமா? சவுண்ட மியூட்ல வச்சுக்கிடுவாங்க. காட்சிகளை மட்டும் பார்த்தோம், ஒளிகளை கேட்க வேண்டாம் என்று முழுமையாக சத்தத்தை குறைத்து விடுவார்கள். ஆனா இப்ப என்ன தெரியுமா? பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுதா, அது காதில் விழக்கூடாது என்பதற்காக சத்தத்தை கூட்டி வைத்துக் கொள்கிறார்கள். பாங்கு சத்தத்தை கேட்டதான பதில் சொல்லணும், பாங்கு சத்தத்தை கேட்டதான பள்ளிவாசலுக்கு போகணும். அது ஏன் நம்ம காதல விழுது? பாங்கு சத்தம் கேட்டால் ஷைத்தான் அந்த இடத்தை விட்டு ஓடுகின்றான். எப்படி தெரியுமா ஓடுகின்றான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துர்வாடையை வெளியாக்கி கொண்டு அந்த சப்தம் காதல கேட்க கூடாதான். பாங்கு சப்தம் துர்வாடையை வெளியாக்கி கொண்டு அவன் ஓட்டம் பிடிக்கின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுகின்றார்களே. ஆனா இந்த ஷைத்தான்கள் வீட்டில் அமர்ந்து கொண்டு பாங்கு சப்தம் காதில் கேட்கக்கூடாது என்பதற்காக டிவியினுடைய வாழியத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காட்சியினை பார்க்கின்றோமே. இது பாங்குக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சப்தம் கேட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து வாருங்கள். ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்து ஜும்மாவிலே பேசுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்அத்தி, வெள்ளிக்கிழமை அன்று பாங்கு சொல்லப்பட்டால், பாங்கு சொல்லி அழைக்கப்பட்டால், ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். சஹா அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு அரபில என்ன அர்த்தம்னா நடந்து வருவதல்ல, வேகமாக நடந்து வருவது. ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். நீங்க எத்தனை பேர் கடை அடைச்சிட்டு நம்ம வாரோம்? தந்தை சொல்லுகின்றார், நான் அந்த பள்ளியாசலுக்கு போறேன், நான் தொழிலிட்டு வந்துடுவேன், வந்தவன நீ அந்த பள்ளியாசலுக்கு போ. வியாபாரம் நடந்து கொண்டேதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டதா, பாங்கு சொன்னதிலிருந்து தொழுகை முடிகின்ற வரையிலும் அந்த வியாபாரம் ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் மட்டும் ஹராமாக அது ஆக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம கூட பல ஆண்டுகளுக்கு முன்னால் பேசி சில கடைக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கடையை அடைச்சாங்க. இப்ப யாருமே அப்படி அடைக்கிறது இல்லை. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், பாங்கு சொன்னதிலிருந்து தொழில் முடிகின்ற வரையிலும் வியாபாரம் செய்வது ஹராம், அதில் வரக்கூடிய வருமானமும் ஹராம், அதை சாப்பிடுவதும் ஹராம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ஜி செய்வது மார்க்கத்தின் அடையாள சின்னம். ஹஜருல் அஸ்வத் இருக்கிற கருப்புக்கள் ஒருவன் பேசினான், மக்கால வந்து முஸ்லிம்கள் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய அந்த கருப்பு கல் இருக்குது, அது வண்ணா துணிக்க வைக்கிற கல் அப்படின்னு பேசினார் ஒருத்தர் சில ஆண்டுகளுக்கு முன்னால். அந்த பகுதியில் வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தவர்களும் சேர்த்து கொண்டு வண்ணா துணிக துவைக்கிற மாதிரி அந்த ஆளை போட்டு துவைச்சி எடுத்தாங்க. அவன் பொது நடையில மன்னிப்பு கேட்டான். அப்ப மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை முஸ்லீம்கள் மாத்திரம் அல்ல, ஏன்னா அந்த மார்க்கம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல, இது அகில உலக மக்களுக்கும் சொந்தமான ஒரு மார்க்கம்.
அப்ப இந்த மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை எல்லோருமே மதிக்க வேண்டும். தொழுகை நாம் மதிக்க வேண்டும். தொழுகை நம்ம எப்படி மதிக்கிறது? ஒழுங்கா ருக்கு செய்யணும், ஒழுங்கா சகிதா செய்யணும், சூறாக்களை ஒழுங்கா ஓதணும். சகிதாவை சில பேர் பார்க்கும் அப்படின்னா தனியா தொழுகும் போது கையை விரிச்சு வைக்கலாம், அது தவறே கிடையாது. ஆனா ஜும்மா அன்னைக்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது, தனியா நின்று தொழுக முடியாது, சஃபரத்தான் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் கையை நான் ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். நான் ஹதீஸ பேணுவேன், குர்ஆன பேணுவேன், கையை விரிச்சுதான் வைப்பேன். அடுத்தவங்க சஜிதா செய்யலன்னா செய்யாம போன அப்படின்னு இருந்தா அது அடுத்தவருடைய சஜிதாவை நாம் கேவலமாக கருதுவதற்கு சமம். ஆனா தயவு செய்து நம்ம பள்ளியா இருக்கட்டும், மற்ற பள்ளிகளாக இருக்கட்டும், தனியா தொழுகும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவை என்ன செய்வாங்கன்னா கையை விரிச்சு வைப்பாங்க. அக்குல்லாம் தெரியுமா? வெண்மையாக காட்சி தரும் பெருமானாருடைய அக்குல் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அந்த அளவிற்கு கையை விரித்து வைப்பார்கள். நாம தனியா போக அப்படி வச்சுக்கலாம். ஆனா சும்மால பெருநாள் அன்று நெரிசல் அதிகமாகும் பொழுது கையை நாம ஒடுக்கி வைக்கிறதுல தப்பு இல்லை, ஒடுக்கித்தான் வைக்க வேண்டும். நான் விரிச்சுதான் வைப்பேன், அடுத்தவர் சஜிதா செய்யாம போகட்டும் அப்படின்னு நினைச்சா தொழுகையில முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சஜிதாவை நாம் கண்டியும் செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, நம்முடைய பெண் குழந்தைகள், நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய உடன்பிறப்புகள், பெண்கள் எல்லாம் குறுக்காணுகிறாங்க. முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்நிய ஆண்கள் நம்மை முறைத்து பார்க்கிறார்கள் என்று நாம் கருதினால் முகத்தை மறைப்பது தவறு கிடையாது. ஏன்னா ஒரு ஆளு, ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை முகத்தை மறைத்துக் கொண்டு அழைத்து செல்வாரே ஆனால் இவர் மனைவியை தான் கூட்டு போறாரா, அது வேற மாதிரி கதை ஓடுதா நமக்கு தெரியாது. அது முகம் என்பதை மறைக்கப்பட வேண்டிய பொருள் அல்ல, உறுப்பு அல்ல. மார்க்கம் சொல்லுகின்றது இல்லாமல் வெளிப்படையானதை தவிர அதை மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லா பகுதிகளையும் அழகை மறைக்க வேண்டும், அலங்காரத்தையும் மறைக்க வேண்டும். யாருக்கு முன்னால் அலங்காரத்தை காட்டலாம்? பெற்றோருக்கு முன்னால், தனக்கு பிறந்த மகன்களுக்கு முன்னால், தன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு முன்னால், மாமனாருக்கு முன்னால, தந்தையோட பிறந்த பெரியத்தா சின்னத்தாவுக்கு முன்னால, தாய் மாமனுக்கு முன்னால. சுருக்கமா சொல்வதாக இருந்தா யாரை நிரந்தரமாக திருமணம் செய்ய முடியாது. மகனை திருமணம் செய்ய முடியுமா? அத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பியை திருமணம் செய்ய முடியுமா? கூட பிறந்த அண்ணன் தம்பியை திருமணம் செய்ய முடியுமா? தாய் மாமனை திருமணம் செய்ய முடியுமா? இவர்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், ஆனா அழகை கணவனுக்கு முன்னால் மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும். சூரத்து நிசால, சூரத்து நூறுல இந்த சட்டங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார். இப்ப இஸ்லாமிய பெண்கள் வெளியிடங்களுக்கு வரும் பொழுது அந்நிய ஆண்கள் நம்மை குறைத்து பார்ப்பாங்க, வேற மாதிரி கதை ஓடிடும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, பயந்தாங்கன்னா முகத்தை மறைப்பது தவறு கிடையாது. 2 தினங்களுக்கு முன்னால ஒரு மாநிலம், இந்தியாவோட ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்ன செய்றார் அப்படின்னா அரசு பணிகளுக்கு அவர் உத்தரவு கொடுக்கின்றார். அந்த ஆண்களையும் பெண்களையும் அழைத்து அரசு பணிக்கான உத்தரவை கொடுக்கின்றார். ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்கிறார்கள்? முகத்தை மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். அது மார்க்கத்தின் அடையாள சின்னம். முகத்தை மறைப்பது அந்நிய ஆண்கள் பார்க்கிறாங்கன்னு தெரிஞ்சா முகத்தை மறைக்க வேண்டும். பெண்கள் ஒரே ஒரு நேரத்தில் முகத்தை மறைப்பது கூடாது. எப்பன்னா அவங்க உம்ராவிற்காக, ஹஜ்ஜிக்காக இஹ்ராம் ஆடை அணிவார்களே, ஆனால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது, பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது. சரி, அந்த நேரத்திலையும் யாராவது ஒரு அந்நியான் நம்மை பார்க்கிறான் என்று பயந்தால் அப்ப பெண்கள் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு கேப்பு மாதிரி போட்டுக்கிட்டு முகத்துல துணி ஒட்டாம அந்த கேப்புக்கு முன்னால துணியை தொங்க போடலாம். அதற்குத்தான் மார்க்கம் அனுமதி தருகிறது. இந்த அம்மா என்ன செய்யறாங்க? அரசு பணியினுடைய உத்தரவை பெறுவதற்காக வேலையிலே அமர்கின்றார்கள். முதல்வர் என்ன செய்யறார் தெரியுமா? முகத்திரையை இழுத்து பார்க்கிறார். அனாவசியமான ஒரு செயல், ஒரு முதல்வர் செய்யக்கூடிய ஒரு காரியமா? அப்ப இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள், அது எப்படி மடிக்கணும் கூட ஒரு முதல்வருக்கு தெரியவில்லை.
தேசியம் பாடப்படுகிறது. எல்லாரும் அப்படியே கையை தொங்க போட்டு நிற்பாங்க. இவர் மட்டும் 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இவர்களெல்லாம் முதல்வர்கள். அப்ப நான் எதற்காக சொல்ல வருகின்றேன், அந்த அம்மா மானம் மரியாதையை பேணக்கூடிய ஒரு பெண். நீங்க டிவியில செய்தியை பார்த்திருக்கலாம். அரசு பதவி எனக்கு வேணும் தூக்கி எரிச்சிருக்கு. உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு பெண்மணி என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது நிச்சயமாக ஒரு நல்ல செய்தியாக இருக்கின்றது. அருமையானவர்களே, அப்ப ஹிஜாபை கிண்டல் பண்ணினால், முகத்திரையை கிண்டல் பண்ணினால், இஸ்லாமியர்கள் வைத்திருக்கின்ற தாடியை கிண்டல் பண்ணினால், அதுவெல்லாம் மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை அவமரியாதை செய்த குற்றத்திற்கு அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை உலக பொதுமறையாம் அல்குர்ஆன்ல அல்லாஹ் பல உதாரணங்கள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். பள்ளிவாசல்கள் கேவலப்படுத்தப்படுகிறது. நோன்பு வைத்துக் கொண்டு நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்வார்களே, ஆனால் அந்த ஆசிரியர்கள் என்ன செய்தாங்கன்னா, நீ நோன்பு தொடர்ந்தே ஆகணும். நடந்துச்சா இல்லையா? நம்ம மாவட்டத்திலே நடந்திருக்குது. அந்த மாணவர்கள் மாணவிகள் கஷ்டப்பட்டு கொண்டு நோன்பு வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்றால், நீ பள்ளிக்கூடத்துக்கு நோன்பு வச்சுட்டு வரக்கூடாது, நீ நோன்பு தொடர்ந்து வலுக்கட்டாயமாக அந்த நோன்பை கிண்டல் செய்தார்களா இல்லையா? நல்லா தான் இருக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனா ஒரு காலம் வரும், அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் உலகமே சேர்ந்தாலும் கூட அவர்களை காப்பாற்றுவதற்கு எவரும் உலகத்தில் இல்லை என்பதை உலக பொதுமறையாம் அல்குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று அடையாள சின்னங்கள் இருப்பதை போதுதான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மதங்களுக்கும் அடையாள சின்னங்கள் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கோவில் கோபுரங்கள் வைத்திருப்பார்கள், சிலைகளை வைத்திருப்பார்கள், உருவங்களை வழிபடக்கூடியவர்கள். கிறிஸ்துவ சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் சிலுவைகளை அணிவார்கள், சிலுவைகளுக்கு கண்ணியம் செய்வார்கள். அது அவர்களின் மத கலாச்சாரம், அது அடையாளத்தின் சின்னம். யூதர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு என்று சில அடையாள சின்னங்கள் இருக்கிறது. இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலும் இஸ்லாத்தின் மத அடையாள சின்னங்களை மதிப்பதை போன்றுதான், அவைகளை அவமரியாதை செய்யாமல் இருப்பதை போன்றுதான் மாற்று சமுதாயத்தினுடைய மத கலாச்சாரங்களை, மத அடையாள சின்னங்களை, வழிபாட்டு தலங்களை அவமரியாதை செய்யாமல் இருப்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை. மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. திருக்குர்ஆன்ல 180வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன். ஒற்றை வரிதான், பாதி ஆயத்துதான். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவர்களின் மதம் அவர்களுக்கு. நீங்கள் அவர்களின் மத கலாச்சாரங்கள்ல தலையிடுவது கூடாது. அவங்க மாலை இடுகின்றார்களா, நெற்றியை பட்டை போடுகிறார்களா, கேலி கிண்டல் செய்வது கூடாது. அது அவர்களின் மத அடையாள சின்னம். சிலைகளை வணங்குகின்றார்களா, கேவலப்படுத்தக்கூடாது, அவமரியாதை செய்யக்கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்தில் 108வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்மின். முஸ்லிம்களே, சகோதர சமுதாயத்தவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் நீங்கள் திட்டாதீர்கள். 1400 ஆண்டு காலமாக இந்த வசனம் அல்குர்ஆன்ல சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன. எந்த மதங்களும் அடுத்த மதத்தவர்களை சிந்திப்பார், அடுத்தவர்களின் மத கலாச்சாரங்களை அழித்துவிடு, வழிபாட்டு தலங்களை இடித்து தள்ளு, எந்த மதங்களும் சொல்லல. மதத்தின் பெயரால் ஒரு சில விஷண்டிகள் தான் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய சீக்கிரத்துல அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். கொடுப்பதற்கு நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றா, மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்க திட்டாதீங்க, அவமதிக்காதீங்க. அவமதித்தால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, வேற போட்டு அல்லாஹ்வ திட்டுவாங்க. அப்ப அவங்க அல்லாஹ்வ திட்டுறதுக்கு நாம தான் காரணம். அப்ப நாம தான் திட்டின மாதிரி ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக சொல்லிட்டார்கள். அருமையானவர்களே, சில படைப்பினங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பெயரோடு சேர்த்து சொல்லுகின்றார். திருக்குர்ஆனை நாம் திறந்து பார்க்க வேண்டும். மசாஜிதுல்லாஹ், அல்லாஹ்வின் பள்ளிவாசல்கள். நாகத்துல்லாஹ்,
அல்லாஹ்வின் பெண் ஒட்டகம், அதே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், அதே நேரத்தில் கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், மார்க்கத்தின் அடையாள சின்னங்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை யார் அவமரியாதை செய்தாலும் சரிதான், முஸ்லீம்களோ முஸ்லீம்கள் அல்லாதவர்களோ யார் அவமரியாதை செய்தாலும் கொஞ்ச நாளைக்கு விட்டு பாப்பா, திருந்துறானா இல்லையான்னு பாப்போட்டு. திருந்தினா பரவாயில்ல, திருந்தலனா தமிழ ஒன்று சொல்லுவாங்க, நல்லவர்கள் காலமெல்லாம் கஷ்டப்படுவார்கள், ஆனால் கெட்டவர்கள் சாகும் போது கஷ்டப்படுவார்கள். அதை இன்னைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை அழித்தவர்கள், கேவலமாக பேசியவர்கள், அவர்கள் முஸ்லிம்களோ முஸ்லிம்கள் அல்லாதவர்களோ அவர்களுக்கு ஒரு காலம் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நிர்ணயம் வைத்திருக்கின்றார். அந்த நேரம் வரும் பொழுது கண்டிப்பான் யாரும் அவரை காப்பாற்ற முடியும். நாக்கத்துல்லா அல்லாஹ்வின் பெண் ஒட்டகம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூதி என்ற கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா தாவா செய்யறாங்க. என்ன தாவா செய்யறாங்க? யா கௌமி இப்துல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாய மக்களே, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்களும் சொன்ன வார்த்தை ஏகத்துவம், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், அவன் தான் ரப்பு, அவன் தான் படைத்தவன், அவன் தான் பரிபாலிக்கக்கூடியவன். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொன்னாங்க. உடனே அந்த சமுதாயத்தோர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமா அன்க மினல் முஸக்கரீன், சாலிஹே நேற்று வரைக்கும் பேசாம இருந்தீரோ, இன்னைக்கு என்னமா அல்லாஹ்ங்கிறீரோ இஸ்லாம்ங்கிறீரோ, உனக்கு எவ்வளவு சூனியம் வச்சுட்டாயா அப்படின்றாங்க. சூனியம் வைத்திருக்கார்கள். மா அன்த இல்லா பஷரும் மிஸ்லுனா, எங்களை மாதிரி நீல ஒரு மனுஷன் தான். ரசூலுல்லாஹ் பார்த்தும் இதே வார்த்தையை சொன்னாங்க. அதே வார்த்தை எல்லா நபிமார்களையும் பார்த்தும் அந்த சமுதாயத்தவர்கள் சொன்னார்கள். நீ உண்மையிலேயே நபியாக இருந்தால், நீ நபி என்பதற்கு ஒரு முஅ்ஜிஸாவை, ஒரு அத்தாட்சியை நீ கொண்டு வரும். அதை கொண்டு வந்தால் நாங்கள் நம்புகிறோம். ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? இந்த நிலவு ரெண்டா பிளக்கணும் அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலவை ரெண்டாக பிளந்தார்கள். அதாவது கேரளால உள்ள ஒரு இடத்துல வந்து சேரமான் பெருமாள், நரிவர்ண சேரமான் பெருமாள் அப்படிங்கிறவரு மன்னராக இருக்கின்றார். கேரளாவும் தமிழகம் ஒன்னாத்தான் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இவர் பார்க்கிறாரு, நிலவு பிளக்குது. என்னன்னு கேட்கும் போது இந்த மாதிரி முகமதை போல வந்திருக்கிறா அப்படின்றவன ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாரு, இஸ்லாத்தை தழுவுகின்றார். கேரளாவுக்கு வந்து கொடுங்கலூர், கேரளா கொடுங்கலூர், அங்க வந்து பள்ளிவாசலை கென்றாரு. அதான் இந்தியாவோட முதல் பள்ளிவாசல், உலகத்திலே 2வது தீமா பள்ளிவாசல் அந்த கொடுங்கலூர் உள்ள சேரமான் பெருமாள் அந்த பள்ளிவாசல் தான் 2வது பள்ளிவாசல். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து பல முஅ்ஜிஸாக்களை, அற்புதங்களை செய்து காட்டினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்னப்பா அற்புதம் பண்ணணும்? உடனே அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த பாறை இருக்கிற, இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், ஒரு பெண் ஒட்டகம் வரணும், கர்ப்பமாக வர வேண்டும், வந்தவுடனே குட்டியை போட்டணும். இதை நீ செய்தால் நாங்கள் உன்னை நபியாக ஏற்றுக்கொள்கின்றோம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்காங்க, யா அல்லாஹ் இந்த மாதிரி கேட்காங்க, அவன் முடியாது நினைச்சு கேட்கிறான், ஆனா உனக்கு முடியும். ஒரு வல்லமையை கொண்டு அந்த ஒட்டகத்தை வழியாக்கின்றவன அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? பாறையை பழக்க வச்சா, ஒரு ஒட்டகம் வந்துச்சு, ஒரு சத்தம் போட்டுச்சு, குட்டியை ஈன்றது. அந்த கூட்டத்துல சில பேர் ஈமான் கொண்டார்கள். மற்றவர்கள் சொன்னாங்க, நீ சூனியக்காரன், சூனியத்தார இதை வர வச்சிட்ட என்று சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், சாதாரண ஒட்டகமாக இருந்தால் ஒரு தாயும் தந்தையும் இணைந்து கர்ப்பமாகி அந்த ஒட்டகம் குட்டியை ஈட வேண்டும். ஆனா இது அப்படி இல்ல, அற்புதமான ஒட்டகம். அல்லாஹ் உடனே என்ன செஞ்சா தெரியுமா? இது சாதாரண ஒட்டகம் அல்ல. ஒட்டகம் தண்ணீர்ல வாய் வச்சா ஒரே மூச்சுல 100 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். நம்மளால 1 லிட்டர் கூட குடிக்க முடியாது, 100 லிட்டர் தண்ணீரை குடிக்கும். அல்லாஹ் சொன்னா, சாலிஹே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஒரு நாளைக்கு தண்ணீர் குடிக்கும். அன்னைக்கு மற்றவங்க யாருடைய ஒட்டகமோ தண்ணீரை குடிக்க கூடாது. 2வது நாள் மற்றவங்க ஒட்டகம் தண்ணீரை குடிக்கட்டும், நம்ம ஒட்டகம் ஒன்று செய்யக்கூடாது. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னா பங்கு வைத்து கொடுக்கின்றான். இந்த ஒட்டகத்திற்கு எந்த விதமான தீங்கும் செய்யக்கூடாது. வலா தமஸ்ஸூஹா பிஸூஇ, இந்த ஒட்டகத்திற்கு சாதாரண ஒட்டகம் அல்ல, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னம்.
அல்லாஹுடைய அற்புதம். இதை இரண்டும் செய்யக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த சமுதாய மக்களுக்கு கட்டளை இடுகின்றான். ஒவ்வொரு ஊர்லயும் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒவ்வொரு ஊர்லயும் என்ன செய்வாங்கன்னா சில பேர் இருப்பாங்க. ஜஅல்னா ஃபீ குல்லி கரியத்தின், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்க. இதையெல்லாம் கேட்டா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இப்படி படுபாவிகள் இப்படி நாசம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த மார்க்கம் வளர வேண்டும் அல்லவா, அதற்கு எதிர் திசை இருந்தால்தான் மார்க்கம் வளரும் என்பதற்காக இந்த மாதிரி விஷமிகளை எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் அல்லாஹ்வே ஏற்படுத்தி வச்சிருப்பான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபீ குல்லி கரியத்தின் அகாபிர முஜ்ரிமீகா, அந்த ஊரில் உள்ள பெரிய குற்றவாளிகளை அந்த ஊரில் சூழ்ச்சி செய்வதற்காக நாம் நியமித்துள்ளோம். அல்லாஹ் தான் நியமனம் பண்ணி இருக்கிறான். அவங்க சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொரு ஆயத்து என்ன சொல்றது தெரியுமா, வலா யஹீகுல் மக்ரு செய்யவோ, கெட்ட சூழ்ச்சி ஆகிறது அது இல்லாதி ஆகலிகி, அது எவன் செஞ்சானோ அவனைத்தான் அது தாக்கும். அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மன் ஹஃபரலி அஹீஹி குஃபரத்தன் வகஅ ஃபீஹி, அடுத்தவனுக்காக ஒரு குழியை ஒருவன் பறித்தால் அந்த குழியில் அவனே விழுந்து சாவான் என்று தமிழ்ல அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தன்பினை தண்டையே சுடும் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மார்க்கத்திற்கு எதிராக, மார்க்கத்தில் உள்ள மார்க்க அறிஞர்களுக்கு எதிராக, நல்லவர்களுக்கு எதிராக எவனாவது சூழ்ச்சி செய்தால் அந்த சூழ்ச்சி அவனைத்தான் தாக்கும். தாக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா வெளியே தான் பந்தா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிக்கின்றான், அந்த ஊர்ல சமூத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஊர்ல ஒரு 9 பேர் இருந்தாங்க. 9 நபர்கள். யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா இரவு பகலாக குழப்பம் செய்வதுதான். வலா யுஸ்லிஹூன், எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க. நிலவர கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க நடக்குதா இல்லையா? இந்த சமூகத்தை நிம்மதியாக இருக்க கூடாது என்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ, ஆட்சி நம்ம கையில, அதிகாரம் நம்ம கையில, பணநலம் நம்ம கையில, எல்லாம் கையில இருக்கட்டும். எங்க கையில ரப்பு இருக்கான், எங்க ரப்பு கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கை எனக்கும் உங்களுக்கும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்தால் அல்லாஹ்வுடைய உதவியினால் நாம் வெற்றி பெறுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உகையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கிறாங்க. குறைஷிகள் நிக்கிறான் முன்னால, கால் தெரியுது. குருதி பார்த்தா ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இருக்கிறத பார்த்துருவாங்க. அப்ப அபூபக்கர் பயந்தாங்க, நான் போனா பரவாயில்ல யார சொல்லலாம், நீங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய உயிர் மேல ஆர்வம் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோட இருக்காப்பா, நீ கவலைப்படாத. மாமனாருக்கு ஆறுதல் சொன்னார்கள். இதே ஆறுதல் தான் ஆட்சி அதிகாரிகள் அவங்க கையில இருந்தாலும் நம்மளோட யார் இருக்கிறார், நம்மை படைத்த ரப்பு இருக்கின்றான். அவனை வணங்கும் காலமெல்லாம் நம்மை கைவிட மாட்டான் என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 9 பேர் குழப்பம் செய்யறவங்க. அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள், கொலை செஞ்சு விட்டாங்க. கொலை செஞ்சுட்டு என்ன பேசணும் தெரியுமா, யா சாலிஹு இர்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினல் முர்சலீன், நீ உண்மையிலே ரசூலா இருந்தா, மார்க்கத்தின் அடையாள சின்னத்தை அழித்தா, என்னமோ வேதனை வரும் அதாவது சொல்லிங்க, அதை கொண்டு வா பார்ப்போம். எவ்வளவு திமிரான பேச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்குது சில கூட்டம். பொறுமையாக நாம் இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி திமிரான பேச்சு பேசின உடனே அல்லாஹ் சொன்னா, தமத்தஹு ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாமி, திருக்குர்ஆனுடைய வசனம். தமத்தஹு ஃபீ தாரிக்கும் ஸலாஸத அய்யாமி தாரிக வஅதுன் கைரு மக்தூபின், 3 நாள் வீட்டுல உல்லாசமா இருக்க. இது பொய்யில்லாத எச்சரிக்கை. 3 நாளைக்கு பின்னால என் அதாபு வந்தே தீரும்டா. அந்த மாதிரி அதாபு வந்தது. இன்னா அர்சல்னா அலைஹிம் ஸைகத்தன் வாஹிதத்தன், ஒரே ஒரு சப்தம், பெரும் சப்தம். அவர்கள் எல்லோரும் அடிமரத்தோடு மரம் சாய்ந்து விடுவதை போன்று செத்து மடிந்தார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அநியாயக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு பேச்சையும் அல்லாஹ் கணக்கிட்டுக் கொண்டே இருக்கின்றார். உடனடியாக தண்டிக்க மாட்டான். உடனடியாக தண்டித்தா
உலகத்துல பல பேர் வாழவே முடியாது. அநியாயம் செய்யறவங்க யாருமே இல்லையே, எல்லாருமே தண்டிக்கப்படுவார்கள். அதனால கால அவகாசம் அல்லாஹ் கொடுப்பான், கொடுத்திருக்கிறான். காலம் கடியும், நிச்சயமாக இஸ்லாம் பிரகாசமாக ஆகிக் கொண்டே இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மார்க்கத்தின் அடையாள சின்னங்களை மரியாதை செய்யக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.